அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் அழகு 3ல் மரபு தமிழ் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. வினை மரபு, தொகை மரபு, பால் மரபு, ஒலி மரபு, இந்த மாதிரி சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து 2 அல்லது 3 கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஏரியா. அதுவும் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட், அதாவது லாஸ்ட்டு நம்ம குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2 எக்ஸாமோ அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம ஃபெமிலியராக ஸ்கூல் புக்ஸில் உள்ளது ஒரு கொஷின் கேட்குறாங்க, 2 கொஷின் அப்படிங்கிறத ரொம்ப நமக்கு டஃப்பாக செட் பண்ணுறாங்க. இதுலேயும் நமக்கு டஃப்பாக செட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இதுக்கு நம்ம கண்டிப்பாக நிறைய அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டியிருக்கு. அந்த அவுட் சோர்ஸ் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அவுட் சோர்ஸ் வீடியோ ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸில் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரெண்டையுமே படிங்க. ரெண்டையுமே படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து 2 அல்லது 3 கேள்விகள் கேட்பாங்க. அது இந்த 3 கேள்விகளை நம்ம தமிழில் ஈஸியாக அந்த கேள்வி நம்ம அட்ரஸ் பண்ணலாம், விடையளிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழில் நம்ம பண்ணக்கூடிய ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இப்போ இந்த நியூ சிலபஸில் நிறைய அவுட் சோர்ஸ் போகிறதுனால ரொம்ப அவுட் சோர்ஸ் போய் நம்ம தேடி தேடி படிக்க முடியாது. லிமிட்டடாக நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த ஆங்கிளில் தான் இது நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ், அதுதான் இந்த மரபு தமிழில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். இது ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த இது. ஸோ நமக்கு சிலபஸில் மரபு தமிழ் அப்படிங்கிறது அழகு 3ல் கொடுத்துருப்பாங்க. அழகு 3ல் எழுதும் திறனில் மரபு தமிழ் கொடுத்துருப்பாங்க. 2 அல்லது 3 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க. லாஸ்ட்டாக கேட்ட குரூப் 4 குரூப் 2 கொஸ்டின்ஸ்லாம் அவுட் சோர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. பொருட்களின் தொகுப்பு அல்லது தொகை மரபு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தொகை மரபு. நிறை, பசுக்களை நிறைன்னு சொல்லுவோம், இதெல்லாம் ஃபெமிலியரானது. மாட்டு மந்தை, மான் கணம், இது கேட்டிருந்தாங்க. குரூப் 2 கொஸ்டின் லாஸ்ட் இயர் குரூப் 2 2025 கேட்ட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். மான் கணம். ஸோ நிறையா பேர் இதில் தவறாக தான் நம்ம எழுதியிருப்போம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மான் கணம். யானைகள் தொகை மரபு கூட்டம், விறகு கட்டுன்னு சொல்லலாம், வீரர் படை, வேலன் காடு, வைக்கோல் போர், தீவு கூட்டம், பூக்கள் நிறையா இருக்கிறது பூங்கொத்து, உடு கணம். உடுன்னா நட்சத்திரம்னு அர்த்தம். நட்சத்திரம். நட்சத்திரம் அதிகமாக இருக்கிறது நட்சத்திர கூட்டத்தை உடுக்கணம். மக்கள் கூட்டம், மலை தொடர், புத்தக அடுக்கு, புத்தகங்கள் நிறையா இருந்தால் அடுக்கி வச்சுக்க அடுக்கு, கற்குவியல், சாவி கொத்து, பல் வரிசை, தூண் வரிசை, கள்ளி கற்றை, எறும்பு சாறை. இதுதான் தொகை மரபு. ஸ்கூல் புக்ஸில் இல்லை, நான் வெளியிலேருந்து இதுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸ்கூல் புக்ஸில் உள்ளதும் இருக்கலாம், ப்ளஸ் அவுட் சோர்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், விலங்குகளின் ஒலி மரபு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிசி இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் தான் போகிறாங்க. சரி, நம்ம இந்த அவுட் சோர்ஸில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து நம்ம சேர்த்து மொத்தமாக தொகுத்து இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். அணில் கீச்சிடும், எருது எக்காலமிடும், இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க முக்காரமிடும் கொடுத்துருக்குறாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்காரமிடும்னு சொல்கிறாங்க, எக்காலமிடும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. எலி கீச்சிடும், கரடி உருமும், கழுதை கத்தும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்லைன்லாம் கிளாஸ் எடுக்கையில் ஒரு ஃப்ளோவில் கேட்குறோம், அதாவது நம்ம இந்த டிஸ்கஷன் வைக்கல ஃப்ளோவில் ஒவ்வொரு இதாக கேட்டுட்டு கழுதை கணைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் தவறு. நம்ம அந்த கழுதை கணைக்குங்கிறதே நடைமுறையில் பயன்படுத்திட்டோம். கழுதை கத்தும் ரொம்ப முக்கியம். கழுதை புலியும் கத்தும், குதிரை கணைக்கும், குரங்கு அளப்பும், குள்ள நரி ஊளையிடும், சிங்கம் கர்ஜிக்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், பசு கதறும், பன்றி உருமும், புலி உருமும், மந்தி சீக்கும். இதெல்லாம் வித்தியாசமாக கேட்பாங்க. மாடு கத்தும், யானை பிளிரும். அடுத்து பறவைகளின் ஒலி மரபு பாருங்கள். ஆந்தை அலறும், ஊர்க்குருவி கீச்சிடும், கழுகு அலறும். இது வித்தியாசமாக இருக்குது, கேட்பாங்க, அவுட் சோர்ஸில் இருக்குது. காக்கை கரையும், கிளி கொஞ்சும், கிளி பேசும். ரெண்டுமே வரும். கிளிக்கு பேசவும் செய்யும், கொஞ்சம், இரண்டுமே வரும்.
குயில் கூவும், குருகு நரலும், இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் கிடையாது, அவுட் சோர்ஸ் தான் கேட்பாங்க. குருவி கீச்சிடும், கூகை கோட்டான் குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், நாரை கணைக்கும், அவுட் சோர்ஸ். புல் சிமிழ்க்கும். குரூப் 4 கொஸ்டின், குரூப் 4 2025 கேட்ட கொஸ்டின். திருக்குறளையே சொல்லியிருக்கிற திருவள்ளுவர் புல் சிமிழ் தட்டுன்னு ஒரு குறள் எழுதியிருக்காங்க. புல் சிமிழ்க்கும், மயில் அகவும், வண்டு முரளும், வாத்து கத்தும், வானம்பாடி பாடும். இதை தாண்டி பிறவற்றின் ஒளிமரபு, இடி இடிக்கும், காற்று உளரும், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. தவளை கத்தும், தேனி ரிங்காரமிடும், நாகம் சீரும், பள்ளி சொல்லும், பாம்பு சீரும், பூனை கத்தும், மணி கிளரும், இதெல்லாம் அவுட் சோர்ஸ் கேட்பாங்க. மூங்கில் நரலும், வானம் கருவும், இதெல்லாம் முக்கியமானது. ஸோ உயிரினங்களின் கழிவு மரபு, ஆட்டு பிழுக்கை, எருமை சாணம், கழுதை விட்டை, பறவை எச்சம், யானை குதிரை லத்தில் அண்டம் சொல்கிறாங்க. அடுத்து இளமை பெயர்கள் இருக்கு. இது எங்கே இருக்குன்னா பழைய தேவிரா புக்கில் இந்த கண்டென்ட் இருக்குது. நம்ம நிறையா புக்ஸ் தேடி ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கிறோம். தேவிரா புக் இப்போ இருக்கிற புக்கில் இதுக்கு முன்னாடி 2012 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி தேவிரா வந்து இலக்கணத்துக்குன்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அதில் இருக்குது. இது எல்லா டேட்டாவும் அதில் இருக்கிற டேட்டா தான். கழுதை குட்டிங்கிறது எதுக்கெலாம் சொல்லலாம்? கழுதை சொல்லலாம், குதிரை, பூனை, ஆடு, நாய், பன்றி, நரி, குரங்குலாம் குட்டி சொல்லலாம். புலி பறல், கன்று எருமை, பசு, மான், யானை, குஞ்சு, அணில், எலி, பறவைகள், குருளை, சிங்கக்குருளை, நாய்க்குருளை. ஆக்சுவலாக நாய்க்கு வந்து குருளையும் கொடுத்துருக்குறாங்க, குட்டியும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல் புக்கில் எது கொடுத்தாங்களோ அதை ப்ரைமரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லெவலில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பன்றி, நரி, பன்றிக்கும் ரெண்டுமே வருது. அணில் பிள்ளை, கீரிப்பிள்ளை, தென்னம்பிள்ளை, கிளிப்பிள்ளை, கிளியை குஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தேவிரா புக்கில் பழைய புக்கில் அப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மரி, ஆடு குட்டியை மரின்னு சொல்லலாம், குதிரைக்கு மரின்னு சொல்லலாம், மானுக்கு மரி. மகவு மக்கள், மக்கள் யானையை குளவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இருப்பிடம், பறவை விலங்குகளின் இருப்பிடம். கோழி பண்ணை, யானை இருக்கிற இடம் கூடம், குதிரை கொட்டில், குருவி கூடு, வாத்து பண்ணை, சிலந்தி வலை, மாட்டு தொழுவம், ஆட்டு பட்டி, கோழி கூண்டு, கரையான் புற்று, எலி வலை, நண்டு வலை. இதெல்லாம் அவுட் சோர்ஸ். இதனால் வரைக்கும் நான் இது இவ்வளோ தூரம் நடத்தினது ஃபுல்லாம் அவுட் சோர்ஸ். இதை ஃபுல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நான் அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸில் இந்த டாப்பிக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணலான்னு சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்ஸில் உள்ளதுலாம் நமக்கு ஃபெமிலியர் தான். 7th ஓல்டு செகண்ட் டைம் பேஜ் நம்பர் 56 நிறையா கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை அவங்களுக்கு நடத்தலை, இந்த பேஜ் நம்பர் இதெல்லாம் சொல்லிடுறேன், நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. 7th ஓல்டு செகண்ட் டைம் பேஜ் நம்பர் 56 இந்த டேட்டாஸ் ஃபுல்லாம் இருக்குது. அடுத்து 2வது 8th ஓல்டு ஃபஸ்ட்டு டைம் பேஜ் நம்பர் 78 நமக்கு அதிகப்படியான மரபு தமிழ் ரிலேட்டடாக அதிகப்படியான டேட்டாஸ் இருக்குது. அதை ஃபுல்லாம் படிங்க. அடுத்து 8th ஓல்டு செகண்ட் டைம் பேஜ் நம்பர் 40 இருக்குது. அதுலேயும் அதிகப்படியான டேட்டாஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் படிக்கணும் நம்ம. அடுத்து 10th ஓல்டு பேஜ் நம்பர் 22 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 12th ஓல்டு பேஜ் நம்பர் 129 இந்த டேட்டாஸ்லாம் கவர் ஆகுது. ஸோ இது போக நமக்கு நியூ புக்ஸ்லேயும் இருக்குது. நான் நியூ புக் உங்களுக்கு சொல்ல, நியூ புக்கில் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக 8th மட்டும் இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் வருது, ரொம்ப குறைவாக இருக்குது. அது நான் கொடுக்கல, நான் அது ஃபுல்லாக இதில் உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அதையும் எடுத்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பட் இதில் எல்லாம் கவர் ஆச்சு. ஸோ இந்த மரபு தமிழ் டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இதை படிச்சுட்டு போனீங்கன்னா ஓரளவு சேஃபாக இருக்கலாம். இது ஒரு அவுட் சோர்ஸ் படித்தவங்கிற ஒரு மனநிறைவுக்கு போயிடுவீங்க. என்ன கேட்டாலும் எழுதிடாமல் போயிடுவீங்க. ஸோ இது ரிலேட்டட் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.